தொடர் தோல்விகளை மட்டும் சந்திக்கக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்? தொடர் தோல்வி என்பது ஒரே தடவை ஏற்படுவதால் இல்லை. அதிகமான கஷ்டங்கள், முயற்சிகள் தோல்வியடையும் நிலைமைகள் தொடர்ச்சியாக ஏற்படுவதால்தான். இதற்கான ஜாதக காரணங்கள் கீழ்வருமாறு: லக்னாதிபதி பாதிக்கப்பட்டால் ஜாதகர் சுயநம்பிக்கை, ஆற்றல், உடல் நலம் அனைத்திலும் குறைபாடு ஏற்படும். பஞ்சம பாவமும் 3ஆம் பாவமும் பாவ கிரகத்தின் கெடுபிடியடைந்தால் பாக்கியம் மற்றும் முயற்சியின் பலன்கள் தடையுண்டாகும். அஷ்டமத்தில் அல்லது 6ஆம் பாவத்தில் சனி, கேது, ராகு போன்ற கிரகங்கள் வலிமையாக இருந்தால் தடைகள், நெருக்கடிகள், எதிரிகள் அதிகரிக்கிறார்கள். பாக்ய பாவாதிபதி நீச்சம், பாவ கிரகங்கள் பிடியிலிருந்தால், அவர்கள் செயல்பட முடியாத நிலையில் பாதிப்பு அடைந்தால் சாதனைக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தவிர்க்கப்படுகின்றன. கிரகச் சேர்க்கைகள்: சனி பிளஸ் சந்திரன், சனி பிளஸ் சுக்கிரன், செவ்வாய் ராகு போன்றவை மன வலிமை, முடிவெடுக்கும் திறன் பாதிக்கப்படும். இத்தகைய அமைப்பிற்கு காரணம், இவை பெரும்பாலும் தீய கர்மாவின் விளைவுகள். தீய கர்மம் என்றால் கடந்த பிறவிகளில் மற்றவர்களுக்கு விளைவித்த செய்த செயல்கள், தன்னலவாதம், தர்மத்திற்கே எதிரான வாழ்வு மற்றும் அன்பும் இரக்கமும் இல்லாத வாழ்க்கை முறை இதன் விளைவுகளால் ஏற்பட்ட செயல்கள். தீய கர்மாவை குறைப்பவர் யார்? தீய கர்மம் குறைவதற்கு நாம்தான் முதன்மையான காரணம். ஆனால் நம் பாவங்களை சுமக்கும் கிரகங்களின் அதிதேவதைகளை வழிபடுவதன் மூலம் நம்மில் உள்ள தீமைகள் மெதுவாக கரையும். தீய கர்மத்தை குறைக்கும் 5 உன்னத வழிகள்: சனி பகவானின் காரகத்துவமான ஏழை, நோயாளி, முதியோர், உடல் ஊனமுற்றவர்கள் ஆகியோருக்கு உதவி செய்வது. தர்மம்: தினசரி நன்மை செய்யும் பழக்கம். உங்களால் முடிந்த அளவுக்கு உண்டான உதவிகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு செய்தல். இது ஒருவரின் வாழ்வை ஒளிவுறச் செய்யும். நித்திய ஜெபம்: இறைவனின் திருநாமங்களையும் மந்திரங்களையும் ஜெபிப்பது. ஹனுமான் சாலிசா, விஷ்ணு சஹஸ்ரநாமம், மகா மிருதுஞ்சய மந்திரம் படிப்பது. தானம்: உணவு தானம், காலணி தானம், நீர்தானம். புண்ணிய யாத்திரைகள்: நமது உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் புனித ஸ்தல தரிசனம். ஒரே வரியில் சொல்ல வேண்டுமெனில், தொடர் தோல்வியை வெல்லும் ஒரே வழி தீராத நம்பிக்கையும் தினசரி தர்ம செயலும் உங்களுக்கு உண்டான மாற்றத்தை தரும். இதுபோன்ற ஜோதிடத் தகவலைப் பெற எங்களுடன் இணைந்திருங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம்.